ஹலோ மை டியர் மக்களே! நான் உங்க சகி. இது உங்க தேட்டர். உலகத்துல தொடக்கப்புள்ளின்னு ஒண்ணு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இருந்தா, முற்றுப்புள்ளின்னு கண்டிப்பா இருந்துதானே ஆகணும். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா, இறப்புன்னு ஒண்ணு இருந்துதான் ஆகணும். சாகாவரம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது கிடைச்சா நீங்களே வச்சுப்பீங்களா? இல்ல வேற யாருக்காச்சும் குடுப்பீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங் 1536ல தொடங்குது. யார் மூலமா தொடங்குதுன்னா, அல்கிமிஸ்ட், ரசாயன பொருள் வல்லுனர், சயின்டிஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். அவர் ஒரு இன்வென்ஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தங்க கலர்ல பூச்சி மாதிரி இருக்கு. அவர் செய்யறது எல்லாமே நோட்ஸ் எடுத்தும் வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே 400 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. 1937ல ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரியான ஒரு சீன் வருது. அங்க ஒருத்தர் கண்டுபிடிக்கப்படுறாரு இடர்பாடுகளுக்கு நடுவுல. பாக்குறதுக்கு தோல் எல்லாம் வெளரி போன மாதிரி இருக்கு. அவருடைய செஸ்ட்ல அடிபட்டு இருக்கு. அதனாலதான் அவர் இறந்து போறாரு. சாகும் பொழுது அல்கிமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இறந்து போறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 400 வருஷம் அந்த கருவியை யூஸ் பண்ணி அவர் உயிரோட இருந்திருக்காரு. அவர் இதயத்துல அடிபட்டா அவர் உயிர் போயிடும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்பதாங்க நமக்கு மெயின் வில்லனை காட்டுறாங்க. இவருக்கு அக்கா பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்ம ஸ்மால் வில்லன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்மால் வில்லன் கிட்ட மெயின் வில்லன் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு இருக்கு, பழங்காலத்து ஸ்டாச்சு, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது மெயின் வில்லனுக்கு அந்த கருவியை பத்தி, அந்த ஏஞ்சல் ஸ்டாச்சுவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு. அவர்கிட்ட அந்த அல்கெமிஸ்ட் எழுதின நோட்ஸ் கூட அப்படியே வச்சிருக்காரு. இப்பதான் இந்த படத்தோட ஹீரோ என்ட்ரி. ஹீரோன்னதும் ரொம்ப எங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். தாத்தா தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் ஒரு கடை வச்சிருக்காரு. என்ன கடைனா, பழங்காலத்து பாரம்பரிய பொருட்கள் அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்காரு. அழகா ஒரு பேத்தி அவருக்கு. அவர் எப்பவுமே கடைக்கு பேத்தியோட தான் வருவாரு. ஜாலியா பேத்தி கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் வித்தியாசமா வரான். வந்துட்டு அந்த ஸ்டாச்சுவையே சுத்தி சுத்தி வரான். இது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்மால் வில்லன் அனுப்புன ஒருத்தன் தான். போயிட்டு பாரு அந்த கடையில இருக்கா அப்படின்னு பார்க்க அனுப்பியிருக்கான். அவனும் பார்த்துட்டு வெளியே போயிட்டு ஸ்மால் வில்லனுக்கு ரிப்போர்ட் பண்றான். இது எல்லாமே தாத்தா பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்புறமா கடைக்குள்ள கரப்பாம்பூச்சி வர்றத நோட் பண்றாரு. எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா, அந்த ஏஞ்சலோட கண்ணு ஒண்ணு ஓட்டையா இருக்கு. அதுக்குள்ள இருந்து வர்றதா நோட் பண்றாரு. ஏன்னா அந்த சயின்டிஸ்ட் அந்த பூச்சியை தூக்கி அதுக்குள்ளதான் வச்சிருப்பாரு. நம்ம தாத்தாவா என்னன்னு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா, அந்த கேட்ஜெட் ஒரு கைக்கு கிடைச்சிடுது. ஸ்மால் வில்லன் இப்போ அந்த கேட்ஜெட் அங்க தாத்தா கடையில தான் இருக்கு அப்படின்னு மெயின் வில்லன் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண, இப்ப கிளம்பி தாத்தாவோட ஷாப்புக்கு வராங்க. ஏஞ்சல் ஸ்டாச்சுவையும் வாங்கிக்கிறாங்க. எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கும், ஸ்டாச்சுவை தாங்க அப்படின்னு சொல்லியே வாங்கிக்கிறாங்க. அப்பவே தெரியுது தாத்தாவுக்கு மனசுக்குள்ள அந்த கேட்ஜெட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. கேட்ஜெட்டை தாத்தா வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்து இது என்ன, எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப அதுல நம்ம வாட்ச்ல எல்லாம் ஒரு திருக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அது மாதிரி அந்த கேட்ஜெட்லயும் ஒண்ணு இருக்கு. அதை அப்படியே ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அப்ப அதுல முள்ளு மாதிரி 6 கால் வந்து அவர் கையை கேட்ச் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிருது. வலி தாங்க முடியாம அதை எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ அதை பிச்சு எடுத்துடுறாரு. அது அப்படி அவர் கையை இறுக்கமா பிடிச்சு ரத்தம் சதையுமா பிச்சு எடுத்துடுது. இப்ப அவங்க ஒய்ஃப் உட்காந்து அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும் போது முள்ளு மாதிரி ஒரு கருவியை எடுத்து இது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் ஷாப்ல வேலை பார்க்கும் போது என்னமோ ஒண்ணு குத்திடுச்சு அப்படின்னு தாத்தாவும் சமாளிக்க, பேத்திக்கிட்டையும் கண்ணை காட்டுறாரு சொல்லிடாத அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு தாத்தா ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரிட்ஜை நோக்கி ஓடி தண்ணி எல்லாம் எடுத்து குடிக்கிறாரு. அப்போ பச்சையா இருக்கிற ஃபிளஷ் எல்லாம் சாப்பிடணும்னு அவருக்கு தோணுது. அதெல்லாம் கட் பண்ணிட்டு இங்க வந்தா இச்சிங் ரொம்ப தாங்க முடியலன்னு பேண்டேட் எல்லாம் கலட்டி விட்டுடுறாரு. எப்படி அவருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த கேட்ஜெட்டை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டாரு. கேட்ஜெட்டையும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாடியில இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இதை பேத்தியும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கா. தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு கண்ணையும் காட்டுறாரு. காலையில எந்திரிச்ச தாத்தா புது மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகுறாரு. என்னன்னா, அந்த கேட்ஜெட் கடிச்சு மனுஷனுக்கு 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணி மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒய்ஃபும் கேக்குறாங்க, என்ன டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி இருக்கு ஆளே அப்படிங்கும் போது, இல்ல நான் ஷேவ் பண்ணிருக்கேன்ல, அதான் உனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சமாளிச்சிடுறாரு தாத்தா. கடைக்கு போய் பார்த்தா கடை மொத்தமும் காலி, ஃபுல்லா உடஞ்சு போய் இருக்கு. எல்லாத்தையும் உடச்சு போட்டு போயிருக்காங்க. யாருன்னா மெயின் வில்லனோட ஆட்கள் தான். அதுல ஒரு விசிட்டிங் கார்டும் இருக்கு, என்ன வந்து எப்ப வேணாலும் பாரு அந்த மாதிரி. ஏன்னா இவர் அந்த கேட்ஜெட் எடுத்துட்டாருல, அதனால அவர் கூப்பிட்டு இருக்காரு. தாத்தாவும் சோகமா கடை போச்சேன்னு பெட்டிக்குள்ள அதையும் வச்சு எடுத்துட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் மெயின் வில்லன் எல்லாமே சொல்றான். அது ஒரு சாகாவரம் தரக்கூடியது, எனக்கு அது வேணும், எனக்கு இருக்கிற மெடிக்கல் இஷ்யூஸ்க்கு நான் அது வச்சாதான்டா உயிரோட இருப்பேன், கொடுத்துடு என்கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா யாராவது கொடுப்பாங்களா, அது சாகாவரம்னு இவர் கொடுக்க போனவர் வேணான்னு தடுக்க, அங்கதான் பெரிய ஷாக்கு, உள்ள கேட்ஜெட்டை காணும். தாத்தாக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பேத்தி அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்கிறது அப்பதான் தாத்தாக்கு புரியுது. ஐயோ, அதுவும் வச்சு பண்ணிடக்கூடாதேன்னு பயந்து தாத்தாவும் வீட்டுக்கு ஸ்பீடா போயிட்டு, அவ எப்பவுமே ஒரு டெரஸ்ல தான் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருப்பா. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு கேக்குறாரு, நீ குடு, எனக்கு எதுவும் ஆகாது அரோரா, நீ குடு தாத்தா கிட்ட அப்படின்னு கேட்கும். ஒரு டெடிபர்க்குள்ள வச்சு முக்கி விட்டு அதை கொண்டு கொடுக்குறா. தாத்தாவும் அதை எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப தாத்தா அந்த கேட்ஜெட்டை ஒன்ஸ் அகைன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட செஸ்ட்ல வச்சு கடிக்க பண்றாரு. அன்னைக்கு நைட்டு நியூ இயர் பார்ட்டிங்கிறதுனால தாத்தா, பாட்டி, பேத்தி 3 பேருமே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒருத்தருக்கு மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. உடனே போய் பாத்ரூம்ல கிளீன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல அவரும் பாத்ரூம் போறாரு. நம்ம தாத்தாவா அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாரு. ஏன்னா தாத்தாவுக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுது அந்த
அந்த பிளட் ஸ்மெல், அங்க உள்ள பிளட் டிராப்ஸ் எல்லாம் அவர் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது பாக்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கும். ஆனா அந்த கேஜெட்டால அவருக்கு அப்படியெல்லாம் தோணுது. அங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஸ்மால் வில்லன் தாத்தாவை அட்டாக் பண்ணி அன்கான்சியஸ் ஆக்கி தூக்கிட்டு போயிடுறான். கேஜெட்டை குடு அப்படின்னு அடிக்கவும் ஸ்டார்ட் பண்றான். அடிச்சதுல தாத்தா அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. கார்ல போட்டு காரை மலையில இருந்து தள்ளி ஆக்சிடென்ட் பண்ணி தாத்தாவை கொலை பண்ணிடுறான். அடுத்த சீன்ல நம்ம தாத்தாவுக்கு பரியல் ரெடி பண்றாங்க. அதாவது வெளிநாட்டுல எல்லாமே இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா அவங்க ட்ரெஸ் பண்ணி நீட்டா அந்த மாதிரி தான் அடக்கம் பண்ணி புதைக்கிறது வழக்கம். சோ அதுக்காக கோட்டு சூட் எல்லாம் போட்டு ரெடி பண்றதுக்காக ஒருத்தங்கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு இடையில மெயின் வில்லன் ஸ்மால் வில்லனை திட்டுறான்டே, உனக்கு அறிவு இருக்காடா, எல்லாமே நீ முட்டாள்தனமா தான் பண்ணுவியா, அவன் கேட்ஜெட் யூஸ் பண்ணிருக்கான்டா, அது மூலமா அவன் உயிரோட தான் இருப்பான், அவன் செத்துருக்க மாட்டான், லூஸ் மாதிரி கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கியே, போய் பாரு அவனை அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இதனால ஸ்மால் வில்லன் தாத்தாவோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணி தாத்தாவோட மூக்குல கை வச்சு பாக்குறான். அப்பாடா மூச்சு இல்ல, பெருசு போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா நம்ம தாத்தா உண்மைக்குமே சாகல. அவர் எப்படி சாவாரு, அவர் தான் கேட்ஜெட் யூஸ் பண்ணிருக்காருல, அங்க இருந்து அவர் எஸ்கேப் ஆகுறாரு. பரியல் போற இடத்துல அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அவரு பேத்திக்கு இது தெரியும்ல, அவன் நைட்டு தாத்தாக்காக காத்துட்டு இருக்கா, வீட்டு வாசல திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. தாத்தாவும் அதே மாதிரி வராரு. பேத்தியோ தாத்தாக்கு அன்பா டவல் எல்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு வரா. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவரால் சன் லைட்டை ஃபேஸ் பண்ண முடியாததுனால ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு தாத்தாவை பாத்துக்கிறாவ. தாத்தா இப்ப மெயின் வில்லனோட வீட்டுக்கு போயிட்டு நோட்ஸ் எடுக்கலான்னு போறாரு. அது மூலியமா ஏதாவது தனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா, அந்த ஸ்கின் டோனை மாத்த முடியுமா அப்படின்னு பார்க்க போறாரு. அரோரா அவரோட பேத்தியும் பின்னாடியே தாத்தாக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு பாதுகாப்புக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறா. நோட்ஸை தாத்தா கண்டுபிடிச்சு பேஜஸ் எல்லாம் திருப்பி பார்த்து அதுல சில பேஜஸ் எல்லாமே மிஸ் ஆகி போயிருக்கு. இப்ப வில்லனோட என்ட்ரி தாத்தாவை பார்த்து ரொம்ப வார்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ அந்த கேட்ஜெட்டை யூஸ் பண்ணதான் உனக்கு தெரியும், அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு டார்ச்சர் பண்ணி தாத்தாவோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்றான். வில்லன் இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, உன் ஸ்கின்னு உன்னோட உடம்பு இதெல்லாம் நீ பாதுகாக்கணும்னா நீ முதலையே மனிதனோட ரத்தத்தெல்லாம் நீ கன்சியூம் பண்ணிருக்கணும், அப்ப மட்டும்தான்டா உன்னால இதெல்லாம் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தாவை வில்லன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அவரோட ஹார்ட்டை குறி வச்சே அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹார்ட் போயிடுச்சுன்னா உயிர் போயிடும் அவருக்கு தெரியும்ல. அதனால இப்போ அரோரா பின்னாடி ஒரு கம்பி எடுத்து வில்லனை ஒரே அடி தாத்தாவை காப்பாத்துறா. வந்த ஸ்மால் வில்லனுக்கு பயங்கர ஹாப்பி. ஐயோ செத்து போயிட்டான்டா ஒரு வழியா இவன் அப்படின்னு ஜாலியா இருக்கும் போது அவர் கொஞ்சம் உயிர் இருக்கிறது தெரிஞ்சு கழுத்தில் மாட்டிலேயே காலை வச்சு அவரை கொல்லவும் செய்யறான். கொஞ்சம் நெஞ்சமாடா என்ன டார்ச்சர் பண்ண, போய் தொலைடா டே அப்படின்னு கொலை பண்ணிடுறான். இப்போ ஸ்மால் வில்லன் நம்ம தாத்தாவையும் பேத்தியையும் ஃபாலோ பண்ணி மேல வந்துடுறான் டெரஸுக்கு. அவங்களை எப்படியாவது புடிச்சிடணும் அப்படின்னு வரான். ஏன்னா ஸ்மால் வில்லனுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, கேட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு, சாகா வரம், அதனால அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். தாத்தாவோ ஒரு லேடரை போட்டு பேத்தியை வச்சு காப்பாத்திடலாம் அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்குது. ரெண்டு பேருமே அந்த டெரஸ்ல இருந்து கீழே விழுறாங்க. இதனால அந்த ஸ்மால் வில்லன் ஸ்பாட் அவுட் இறந்து போயிடுறான். நம்ம தாத்தாவா உயிருக்கு போராடுற மாதிரி போராடிட்டு இருக்காரு. அப்போ அந்த பேத்தி அந்த கேட்ஜெட்டை தூக்கி தாத்தாட்ட கொடுத்து உயிர் பொழைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறா. தாத்தாவை அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப பேத்தி என்ன பண்றா அப்படின்னா, தாத்தா மேல இருக்கிற பாசத்தை பாருங்க, தன் கையில ஒரு கோடை போட்டு அடிபட்டு அந்த பிளட்டை தாத்தா கிட்ட கொடுக்குறா, எடுத்துக்கோங்க தாத்தா. தாத்தாவா ரொம்ப மனசுடைஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஒரு உயிர் நமக்கு தேவையா, சாகா வரம் நமக்கு தேவையா அப்படின்னு கோவத்துல அந்த கேட்ஜெட்டை உடைச்சிட்டு அங்கேயே தாத்தா உயிரை விடுற நிலைமைக்கு போகிறாரு. அடுத்த சீன்ல தன்னோட ஒய்ஃப் கிட்ட இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. பெட்டிலேயே அவர் உயிர் பிரியுது. பக்கத்திலேயே பேத்தியும் மனைவியும் இருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி வித்தியாசமான படம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் சகி. டேக் கேர் மக்களே.